இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு காட்டுல ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் ரொம்ப காஞ்சு போயிருக்கு. அதுல அதுல இலைகள் எல்லாம் உதிர்ந்து விட்டன. அது பார்க்கவே வண்ணம் இல்லாத மரம் போல இருக்கு. மரம்னா ஒரு வண்ணம் இருக்கும் இல்லையா? மற்ற மரங்கள் எல்லாம் அத பார்த்து குறை சொல்ல தொடங்குது. குறை சொல்லுது. "நீ என்ட்ட இலை இல்ல, உன்கிட்ட பூ இல்ல, காய் இல்ல" அப்படின்னு மத்த மரங்கள் அந்த மரத்தை குறை சொல்லுது. அப்போ அந்த பயனில்லாத மரம் அது பயனில்லாத மரம். "நீ நிழல் இல்ல, உனக்கு பூ கிடையாது, உனக்கு பழம் கிடையாது, உனக்கு எதுவும் கிடையாது" அப்படின்னு அந்த காய்ந்த மரம்ட்ட சொல்றாங்க. அந்த காய்ந்த மரம் அமைதியாய் நிற்கிறது. ஒரு நாள் கடும் வெள்ளம் வருகிறது. வெள்ளம் வந்ததும் எல்லா பக்கமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. ஆனால் எல்லா மரங்களும் வீழ்ந்து விட்டன. ஆனால் அந்த காய்ந்த மரம் மட்டும் நிலத்திலேயே ஊன்றி இருக்கிறது. பிறகு வனத்தில் மீண்டும் அமைதி வந்ததும் மற்ற மரங்கள் எல்லாமே இல்ல. அந்த ஒரு மரம் மட்டும் அந்த இடத்துல நிற்கும் நிலை இருந்தது. பின்னர் அதன் கிளைகள் மீண்டும் பசுமை வந்தது. இந்த கதை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நமக்கு சில நேரங்களில் நாம் காய்ந்த மரம் போலவே தோல்வி அடைந்து போவோம். மற்றவர்கள் நம்மை தூற்றலாம். இதுக்கு என்ன பயன் என்று கேட்கலாம். ஆனால் நம்முடைய அமைதியும் பொறுமையும் தான் நம்மை பெரிய சூழ்நிலைகளில் தக்க வைக்கும். ஒரு கட்டத்தில் நம்மை மீண்டும் வளர வைக்கும் சக்தியும் அதுல இருந்துதான் பிறக்கிறது நமக்கு. அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் தோல்வி அடைந்தாலும் வாழ்க்கை நமக்கு ஒரு முடிவல்ல. தோல்வி நமக்கு ஒரு முடிவல்ல. அது ஒரு புதுமையான தொடக்கம். அமைதி, பொறுமை, வேறெடுக்கும் மனம் நமக்கு இருந்தால் எந்த காற்றும் உன்னை அடிக்கவும் முடியாது. எந்த உறவுகளும் உன்னை தோல்வியடைய வைக்க முடியாது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வேணும் அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல பக்தி வீடியோவும் இருக்கும். இந்த மாதிரி மாரல் கதைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. தேங்க்யூ.